ஹை ஆல் ஷோல்டர் ப்ளீட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 4 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 3 சென்டிமீட்டர்னு வச்சாவே மோஸ்ட்லி கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்காக மடக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ளீட்ஸை வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கிறோம். நம்ம கை எவ்வளோ இது பண்ணுதோ அந்த மாதிரி எடுத்து கரெக்டாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாகவே கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாகவே ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறோம். அதை அப்படியே ஒரு பின் மாட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே ஃபஸ்ட்டு இதை மட்டும் இந்த 4 இன்ச்சஸ் இருக்கிறத லைட்டாக மடக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் 3 இன்ச்சஸ் தான் இருக்கும். அது எல்லாத்தையும் கரெக்டாக முன்னாடி பின்னாடி 2 சைடுமே ஈக்குவலாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த இடத்துல கரெக்டாக கீழேருந்து மேலே வரைக்கும் நல்ல ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பின் பண்ணி ஒரு செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த மேலே வச்சுட்டு கீழே பின்னை கழட்டிட்டு கீழே இருக்க குஞ்சத்தை ஃபுல்லாகவே கீழே எடுத்து விட்டுட்டு இப்போ நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு அயன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக பர்ஃபெக்டாக நிற்கும். உங்களுக்கு தேவைன்னா உள்ளே கூட நீங்கள் அயனிங் கொடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி கூட உங்களுக்கு ஒவ்வொரு ப்ளீட்ஸாக வந்து அயனிங் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல பின்னு உங்களுக்கு தேவையே கிடையாது. பேக் சைடில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் அங்கே ஒரு பின் செக்யூர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் கீழே இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து எப்பயும் போல் மேலே நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி கீழே நம்ம ஷோல்டர் பின் எந்த இடத்துல நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோமோ அந்த இடம் வரைக்குமே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக தான் இருக்க மாதிரி இருக்கும். குட்டி குட்டி கேப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய கேப்பாக வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணலாம். இப்போ நம்ம ஷோல்டர் ப்ளீட்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்தாச்சு. எப்போயுமே பின் பண்ணுறப்ப கீழேருந்து ஒவ்வொரு ப்ளீட்ஸாக அரேஞ்ச் பண்ணி மேலே வந்து ஃபுல்லாக செக்யூர் பண்ணி அப்புறம் பின் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் நீ பின் பண்ணதுக்கப்புறம் ஒரு அயனிங் கொடுத்துட்றணும். இப்போ செஸ்ட்டு ப்ளீட்ஸுக்கு கீழே வரைக்கும் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை அயன் பண்ணாமல் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடில் நம்ம வைப்போம் அந்த இடத்துல இருந்து தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம செஸ்ட்டு ப்ளீட்ஸ் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துருப்போம். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாபி பின்ஸ் வச்சுட்டு இல்லை குண்டூசி ஏதாச்சும் நம்ம சேஃப்டிக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருந்து நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக ஒவ்வொரு ப்ளீட்ஸாக நீட்டாக எடுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு அயனிங் கொடுத்துரும். ரொம்ப வச்சு ஃபுல் அயனிங் கொடுக்கக்கூடாது. ரொம்ப வடன்னு சொல்லி அந்த இடத்துல நின்றோம். லைட்டாக அயனிங் பண்ணி கொஞ்சம் பர்ஃபெக்டாக அதை அப்படியே அந்த மெஷர்மெண்ட்ஸே வச்சு கீழே நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அதே மாதிரி இது பண்ணிட்டு இதுலேயுமே அயனிங் வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக